விகோ மாரி ரொம்ப அற்புதமான பேச்சாளர். மூச்சு திணற திணற பேசினாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு நாட்டுக்காக ஒரு பொது சேவைன்னு போனாலே தியாகின்னு பட்டம் வாங்கிடுறாங்க. ஆனால் இந்த காலத்துல எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருந்தாவே தியாகின்னு பட்டம் கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு டார்ச்சல் சும்மா வச்சு செய்கிறோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு என்னுடைய திருமண நாள். நான் என் கணவர்கிட்ட கேட்டேன், ஏங்க என்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது, என்னுடைய இந்த அழகான முகமா, இல்லை கனிவான பேச்சா, இல்லை பணிவான ஒரு துணிவான்னு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னார், இப்படி அடுக்கடுக்கா ஜோக் அடிக்கிற பத்தியா, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 55 சீட்டு ஏற வேண்டிய பஸ்ஸில் 110 சீட்டு ஏறிட்டு அதில் 18 சீட்டு வேற படியிலேயே தொங்கிட்டு போகிறோமே, தப்பு யார் மேலே? மக்கள் மேலே தானே. யோசிக்க வேண்டாமா? நினச்சி பாருங்க. இன்னைக்கு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, பஸ்ஸுக்காக ஒருத்தன் காத்திருக்கான். மொதல் பஸ் வருது, போச்சுரா உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்ட்டு அந்த பஸ்ஸு போயிடுச்சு. இதே மாதிரி 7 பஸ்ஸை விட்டுட்டான். 2.5 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்கிறான். 7 பஸ்ஸு போயிடுச்சு. 8வது பஸ்ஸில் அவனுக்கு உட்கார இடம் கிடச்சிருக்கு. அவன் போக வேண்டிய ஊர் 1 மணி நேரத்தில் போக வேண்டிய ஊர். நான் கேட்குறேன், பஸ்ஸில் போய் நிற்கிறது, பஸ் ஸ்டாண்டில் 2.5 மணி நேரம் நின்னில, அந்த 1 மணி நேரத்தை பஸ்ஸில் நின்றுருந்தா ஊருக்கு நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கலாமாடா. உட்கார்றதுக்கு இடம் வேணும், உட்கார்றதுக்கு இடம் வேணும், உட்கார்றதுக்கு இடம் வேணும்னு 2.5 மணி நேரம் நின்றுக்கிட்டே இருந்திருக்கான். இதே மாதிரி தான் சில பேர் கவர்மெண்ட் ஜாப் வேணும், அரசாங்க வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும்னு 42 வயசு வரைக்கும் வேலையே கிடைக்காம, பொண்ணும் கிடைக்காம, தலையில் துண்டை போட்டு 80 பேர் உட்காந்துருக்கான் தெரியுமா. 23 வயசுலேயே தன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து தானே எவன் நம்பிக்கையோடு தொழில் தொடங்குறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அதுதான் நடுவர் அவர்களே. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விழாக்கு போகிறாராம்மா. போன பிறகு அங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, தேசிய ஒருமைப்பாடுனா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாராம்மா, முஸ்லீம் மதத்தை சார்ந்த நான் கிறித்துவ முறைப்படி மெழுகுவர்த்தி ஏந்தி என் கையில் வைத்துள்ளேன், இந்து முறைப்படி குத்து விளக்கை ஏற்ற வந்துள்ளேன், இதுதான் தேசிய ஒருமைப்பாடுன்னு சொன்னாராம்மா. அந்த தேசிய ஒருமைப்பாடுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய பட்டிமன்றம் மிகப்பெரிய சான்று. முஸ்லீம் மதத்தை சேர்ந்த நான் பேசிட்டு இருக்கிறேன், கிறித்துவ மதத்தை சார்ந்த நீங்கள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஹிந்து மதத்தை சார்ந்த சகோதரர்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க, மற்ற எல்லா மதத்துக்காரங்களும் கை தட்டுறாங்க. பார்த்தீங்களா, இந்த மக்கள் சரியான மக்கள். ஜல்லிக்கட்டுக்காக கில்லி மாதிரி நின்றுட்டு இருந்தாங்கல்ல மைதானத்தில், அந்த மக்கள் நல்ல மக்கள். ஸ்டெர்லைட்டுக்காக ஸ்கெட்ச் போகிறோம் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மக்கள் நல்ல மக்கள். ஹைட்ரோ கார்பனுக்கு பாய் பாய் சொல்லிடலாம் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அந்த மக்கள் நல்ல மக்கள். காவேரி மேலாண்மைக்காக ஒவ்வொரு அடியும் என்னுடைய காவேரிக்காக, என் மூச்சும் காவேரிக்காகன்னு போனாங்களே, அந்த மக்கள் நல்ல மக்கள். பாரதியாருக்கு அடுத்தபடியாக பெயரில் யார் என்ற பட்டத்தை பெற்றவர் தான் எங்கள் தளபதியார். அவருக்கு பின்னாடி போனாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களும் நல்ல மக்கள். நான் அவர்களை பற்றி பேசவில்லை. ஓட்டுக்கு நோட்டை வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு இன்னி எனக்கு இந்த பணம் வரலையே, முன்பணம் வரலையேன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மக்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். மான் சுடக்கூட அனுமதி இல்லாத நம்மளுடைய நாட்டில்தான் மனிதனை சுட அனுமதி கொடுத்துருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? நம்மளுடைய ஆட்சி சரியில்லை. ஏனால் தேர்ந்தெடுத்தவர்கள் நாம தான் அதற்கு காரணம். வெறும் 125 பேர் கொண்ட மனிதர்கள் 7.5 கோடி மக்களால் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள்னால் அதற்கு பேர் தான் தமிழகம்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறான். நினச்சி பாருங்க, ஆலையை தான் மூட சொன்னோம், ஸ்டெர்லைட் ஆலையை தான் மூட சொன்னோம், ஆனால் ஆலையே காலி பண்ணிட்டாங்களே. அவங்க குடும்பத்தை பற்றி கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? பசிக்கு திருடினால் சுடுகாடு, பசிக்கு திருடினால் சுடுகாடு, 10 தலைமுறைக்கு திருடினால் வெளிநாடு, இதுதான் என் சுதந்திர நாடுன்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகாக சொல்கிறான். நீதியும் நிதியும் இல்லாததற்கு காரணம் ஊமையான மக்களும் ஊழலும் தான் நல்ல நல்ல தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஆதங்கம் தெரிவிக்க வேண்டிய அந்த 5 வருஷத்தில் நம்ம தெரிவிக்கவே இல்லை. ஆனால் இன்னி நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம். அதெல்லாம் மாறணும்னா இந்த சுதந்திரத்திலிருந்து நீங்கள் ஒரு நல்ல குடிமகனாக மாறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதுக்கு தான் என்னமோ அன்னைக்கு கவிஞர் ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு.
திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். டாக்டரே, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். எங்களை போல் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு, போதிக்கும் போது வராத அறிவு சில பேருக்கு பாதிக்கும் போது தான் வரும். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, தவிர கெட்டவங்க நீங்கள் பேசின 2 பேரும் எல்லா தப்பையும் உங்கள் மேலே வச்சுட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு குறை சொல்லலாமான்னு சொல்லிட்டு, இனியாவது நாளை நமதேன்னு காத்திருக்காம நமக்கு நாமே என தீர்மானித்து நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தால் அந்த தலைவர் செயல் தலைவராக இருந்தால், அதாவது நமக்காக நன்றாக செயல்படும் தலைவராக இருந்தால், இந்த சுதந்திர தினத்தில் இருந்தாவது மக்களின் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும், என்றுமே ஒளி பிறக்கும் என்று கூறி நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுவது உங்கள் கோவை ஷர்மிளா.